சாண்ட் ஃபில்டருக்கு அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபெர்டிகேஷன் யூனிட்டுங்க. இது வந்து ஒருவேளை நமக்கு மேனுவலாக ஃபெர்டிகேஷன் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து டிஸ்க் ஃபில்டருங்க. அந்த சாண்ட் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணப்பட்ட வாட்டர் இந்த டிஸ்க் ஃபில்டர்லையும் ஃபில்டர் பண்ணப்பட்டு தான் இரிகேஷனுக்கு போகுதுங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ஃபில்டருடைய பேக் வாஷ் யூனிட்டுங்க. இது முன்னமே நம்ம பார்த்த மாதிரி அவுட்லெட் இருக்கிற ஒரு ப்ரெஷர் சென்சாருங்க. ஃப்ளோ மீட்டர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோங்க. இதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி கேட் வால்வுக்கும் எவ்வளோ லிட்டர் தண்ணி எத்தனை மணி நேரத்தில் போய் சேரணுங்கிறத நம்ம நயகரா ஆப் மூலிமா நம்ம செட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ லிட்டர் செட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவு தண்ணி அதே நேரத்துக்கு நம்ம மரத்துக்கு போய் சேர்ந்துருங்க. அதுதான் இதனோட பயன்பாடுங்க. இதாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் சிஸ்டங்க. இதை பார்த்தீங்கன்னா டோசர் பம்ப் மூலமாகவோ அல்லது இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்ஜெக்டர் மூலியமாகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் பம்புங்க. இதை நம்ம 3 சேனல் 6 சேனல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. இது பார்த்தீங்கன்னா 2 1000 லிட்டர் சின்டெக் டேங்க்கு நம்ம இது ரெண்டையுமே வந்து இன்டர்லாக் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் ஃபெர்டிகேஷன் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபெர்டிகேஷன் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வந்து ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம 2 முறையில் வந்து நம்ம செட் பண்ணலாங்க. முதல் முறை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் மூலயமா தொடர்ந்து வாட்டர் லைனில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா இந்த டோசர் பம்ப் மூலயமா நீங்கள் முதல் 30 நிமிஷத்துக்கு வந்து வாட்டர் போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோசர் பம்ப் மூலயமா ஃபெர்டிகேஷன் போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 20 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே லைனில் வாட்டர் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த 2 முறையில் நமக்கு எது செட் ஆகுதோ அதை நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறனால மேனுவலாக நீங்கள் எந்த ஒர்க்கும் இதில் பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபெர்டிகேஷன் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம நயகரா ஆப் மூலிமா செட் பண்ணிட்டாலே போதுங்க. சரியான நேரத்துக்கு சரியான அளவு ஃபெர்டிகேஷன் வந்து மரங்களுக்கு கிடச்சிருங்க. இதுதாங்க நம்ம நயகரா ட்ரிப் இரிகேஷனுடைய மெயின் கண்ட்ரோலருங்க. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, கேட் வால்வ் வந்து மோட்டர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற கண்ட்ரோல் போகிறது எல்லாமே இதுலேருந்து செயல்படுதுங்க. இந்த சிஸ்டத்துலேருந்து இந்த வால்வ் டீகோடர் மூலமாக நம்ம டைம் பேஸ்டு, ஃப்ளோ பேஸ்டு, மாய்ஸ்சரைசர் பேஸ்டில் நம்ம வந்து கேட் வால்வில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதற்கான யூனிட் தான் இந்த செட்டப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணுற யூனிட்டுங்க. ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பேக் வாஷ் வாட்டர் வருது இல்லைங்களா, அதை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுற யூனிட்டு. இந்த 2 யூனிட் தான் இதுக்குள்ளே இருக்குது. மூணாவதாக இங்கே ஒரு யூனிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ மீட்டர் மாட்டிக்கிறோம் இல்லைங்க, அதனுடைய ஆட்டோமேஷன் பண்ணுற யூனிட்டுங்க. அந்த ஃப்ளோ மீட்டரில் வந்து எத்தனை மணிக்கு எவ்வளோ தண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேயே நேரடியாகவும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் நயகரா ஆப் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவே அங்கேருந்து கூட செட் பண்ணிக்கலாங்க.